பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளையில விசேஷமான அந்த பரிசுத்த நாள்ல லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி என்ன பண்ணுங்க, அழாதே என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து ஒரு ஏழை விதவி. அவங்க ஒரு பையன், அவங்களுக்கு அவன் பையன் மறிச்சுனா எடுத்துட்டு போறாங்க. இயேசு கிறிஸ்து அவளை பார்த்தோன்னே முதலாவது மனதுருகினார். இன்னைக்கு மற்றவங்களை பார்த்து மனதுருக்கிற இருதயம் இருக்குதா? இந்த காலை வேளை சொல்லுகிற தேவ பிள்ளைகளை, இந்த உலகம் அழுவர்களை பார்த்து அழ சொல்லுது. நீ அழு, நீ செஞ்ச பாவத்துக்கு அழு, நீ அப்படிதான் அழுகணும் சொல்லி குற்றம் நியாயம் தீர்த்து குற்றவாளியாக்குறாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில இப்போ நம்மளா நினைப்போம், அவ என்ன பாவம் செஞ்சாலும் தெரியல, பையன் செத்து போயிட்டான். அவ என்ன கர்மம் செஞ்சாலும் தெரியல, அந்த பையன் செத்து போயிட்டான், வாழ வேண்டிய பையன் செத்து போயிட்டான்னு சொல்லி நம்ம அவங்கள போட்டு பேசியிருப்போம் இல்லைங்களா? அதுதான் உண்மையான மனிதனுடைய இயல்பு. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போய் பார்த்து அவளை பார்த்து மனதுருகினாரா. மனதுருகி அழாது என்று சொன்னாரா. சொன்னது மாத்திரம், அழாதுன்னு சொன்னது மாத்திரமல்ல, அவர் கண்ணீரை துடைச்சார். அவளுடைய கண்ணீரை இயேசு கிறிஸ்து போய் அவளுடைய விதவையுடைய கண்ணீரை துடைச்சாராம். கண்ணீரை துடைச்சது மாத்திரமல்ல, அங்க தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த, பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. எப்படிப்பட்ட நாமத்தை மகிமைப்படுத்தினார் பாருங்க. பானையில் உட்கார்ந்து படுத்து கடந்த அந்த வாலிபனை தொட்டு அவனை எழுக்க சொல்லி அவன் எழுந்து பேசினான். விதம் சொல்லுது, பானையில டெட் பாடியை கடந்த மனுஷனை இயேசு தொட்டு அவனை உயிரோடு எழுப்பி அவனை உட்கார வச்சாரு. அந்த வேலை விதவிக்கு மறுவாழ்வு கொடுத்தாரு. இந்த காலை வேளையில நீங்க வேலை விதவியா இருக்கலாம், உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், நாதி இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை கேட்க ஒருவர் உண்டு, அது ராஜாதி ராஜா. அவர் மனதுருக்கத்தின் தெய்வம். நீங்க அழுது கொண்டிருக்கலாம், கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கலாம், நீங்க உங்களுடைய இருதயத்துல பல காரியத்தை யோசித்துக் கொண்டிருக்கலாம், பல நினைவுகளால் போராடி கொண்டிருக்கலாம், பல காரியம் உங்களை வாட்டி வதைக்கலாம். இந்த காலை வேளை சொல்லுகிற தேவ பிள்ளையே, நீங்க அழுது கொண்டிருக்கலாம். இயேசு இந்த காலை வேளை உன்னை பார்த்து மனதுருகி உன் அழுகின் கூக்குரல் கேட்கிறாரு. நீ என்ன அழுது கொண்டிருக்கிறாயோ, எதை குறித்து கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறாயோ. அநேக சொல்லலாம், எனக்கு நியாயமே கிடைக்கலீங்க. நியாயம் மனுஷங்கிட்ட கிடைக்காதுங்க. நியாயம் எங்காவது மனுஷன் கிடைக்குமா? மனுஷங்கிட்ட நிறைஞ்சிருக்கிற இருதயம் ஃபுல்லா அநியாயம் தான். எங்காவது நியாயம் கிடைக்குமா? ஏழை விதவி அவ அழுது கொண்டிருக்கும் போது ஊர் சொல்லியிருக்கலாம், உலகம் சொல்லியிருக்கலாம், அவ செய்த பாவம், அவன் கர்ம வேண பாவம், அதனாலதான் பையன் செத்து போயிட்டான், அவன் புருஷன் செத்து போயிட்டான், அவன் பையன் செத்து போயிட்டான் சொல்லி சொல்லி காயப்படுத்தி இருக்கும், வேதனைப்படுத்தி இருக்கும். ஆனா தேவன் அங்க காயப்படுத்தல, அவ கண்ணீரை பார்த்தாரு, அங்க அழாதன்னு சொன்னாரு, மனதுருகினாரு, உயிரோடு எழுப்பினார். இந்த காலை சொல்லுகிறேன், நீங்க மற்றவங்களை குற்றவாளியை தீர்க்காதபடி நீங்க குற்றவாளி ஆகிடாதீங்க. மற்றவருடைய கண்ணீரை மனதுருக்கிற அந்த சுபாவம் உங்களுக்கு இல்லைன்னு நீங்க வேஸ்ட்டுங்க. தேவ பிள்ளைகள் ஒரு மனதுருக்கு மற்றவங்களை அழுகிற கண்ணீரை துடைக்கணுங்க. இன்னைக்கு மற்றவங்களை கொட்டுறவங்க, மற்றவங்களை அழ வைக்கிறவங்க, அனாதைகளை போய் கொடும்படுத்துற நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல அனாதைகளை கொடும்படுத்த எத்தனை பேர் இருக்காங்க? கேள்விப்படுக்கிறோமா இல்லையா? தெருவில் இருக்கிற அனாதை குழந்தைகளை கடத்திட்டு போய் கொலை செய்யறது பாக்குறோம், நிறைய விஷயம் கேள்விப்படுகிறோம் இல்லைங்களா? ஆனா நிறைய பேர் வந்தாங்கன்னா இரியத்தை கொண்டுருவாங்க. நம்ம கேட்கறக்கு ஆள் இல்லைங்கிற, அவன் கேட்கறக்கு ஆள் இல்லை. நீங்க ஒரு சகோதரியே உங்களை கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி உங்களை போட்டு அடிமைப்படுத்துறாங்களா, உங்களை கேவலப்படுத்துறாங்களா, உங்களுக்கு கேவலப்படுத்தி கொடுமைப்படுத்திருக்காங்களா? ஒன்னே ஒன்று, நீங்க உங்க கண்ணீர் துடைக்கிற ஒருவர் உண்டு, உன் காயம் கட்டுற ஒருவர் உண்டு. உன் பாடைக்கு நேரம் இயேசு கிறிஸ்து இந்த காலையில் வந்து உன்னை சுகமாக்கி, உன்னுடைய பிள்ளைகளை சுகமாக்கி தேவனை கத்த நிறுத்துவார். பயப்படாதீங்க, நியாயம் செய்ய வழக்காடுவார். இதை நீங்க வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு பெரிய ஐஸ்வர்யமான் இருக்கிறான். அவன் வந்து கடவுளுக்கும் பயப்படுறத, மனுஷனுக்கு பயப்பட மாட்டான், எவனுக்கும் பயப்பட மாட்டான், அவன் எவனுக்கும் பயப்படதே இல்லை. ஆனா ஒரு ஏழை விதவி வந்து இரவு பல தட்டி கொண்டு இருந்தான். எனக்கும் என் பிரச்சனையோடு இருக்கிறவனுக்கு வழக்கு இருக்குது, அதை வந்து வழக்க பேசி முடிங்கன்னு சொல்லி இப்போ தட்டி கொண்டே இருந்த கதவை அவன் சொன்னான். அந்த ஐஸ்வர்யன் சொன்னான், நான் கடவுளுக்கும் பயப்படுறதில்ல, மனுஷனுக்கு பயப்படுறதில்ல. ஆனா இந்த விதவி எந்நேரம் அலட்டி கொண்டே இருக்கிறா. நீங்க அலட்டி கொண்டே இருங்க ஆண்டவருடைய சிங்காசனத்தை அசைத்து கொண்டே இருங்க. அவர் சமுத்திர கூக்குரல் போட்டுக்கொண்டே இருங்க. உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார், வழக்காடுவார். சரிங்களா? உங்களுக்காக வழக்காடுவார், உங்க கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய எல்லா காரியத்தை மாற்றுவார். இந்த காலை வேளை அவர் மனதுருக்கத்து உங்க மேல இருக்குது. சின்ன ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்காக இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே ஒரு விஷயம் யாரெல்லாம் ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே பிணத்தை வச்சிருந்த விளைவி எப்படி ஒரு மரித்து போன ஒரு வாலிபனை கூட்டிட்டு போய் வாழ்க்கை இல்லை அவ்வளவுதான் நினைச்சது போல அவங்க மனதுருகிய உயிரை கொடுத்தீங்களே, அதே போல யாரெல்லாம் மரித்த போல இருக்காங்களோ, அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம இருக்குதோ, எதெல்லாம் வாழ்வாதாரத்துல இல்லாம இருக்கிறாங்களோ, அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பீராக. தேவனுடைய கரம் இறங்கும்படி ஜெபம் பண்றேன். இந்த காலையோட கண்ணீரை தொடங்கி
மனதுருங்கப்பா. அவர்கள் மேல இரக்கம் பாராட்டுங்கப்பா. அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கு நீங்க தான் தகப்பன் ஆண்டவரே. அனாதைகளையும் விதவைகளையும் கர்த்தரை விசாரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இந்த ஆண்டவர் அனாதைகளை விசாரிங்க. இந்த ஏழை விதவையை விசாரிச்சிங்களே, இந்த ஏழையான அனாதைகளை ஆண்டவரே, யாரும் இல்லாத அனாதைகளை என் ஆண்டவர் விசாரிக்கும்படி ஜெபிக்கிறேன். விசாரிங்க. தேவனை கர்த்தர் நடத்துங்க. நசனாக இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமென்.